அறிவியல் என்பது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதல்ல, பதில்களை எல்லாம் கேள்வி கேட்பது. அதுதான் உண்மையான அறிவியல். நண்பர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் அறிவியலுக்கான கேள்வி மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று அழைத்திருக்கின்றார். அவருக்காக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே உங்களை வாழ்த்துவதற்காக SBOA கரஸ்பாண்டன்ட், மெட்ரிகுலேஷன் கரஸ்பாண்டன்ட் மதிப்புக்குரிய ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்து உங்களை வாழ்த்துவதற்காக மதிப்புக்குரிய தீனதயானந்த் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஸ்ரீவிங் ஸ்டட்லர் என்கின்ற அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்து அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரத்திற்கும் இங்கு அமர்ந்திருக்கும் வருங்கால குழந்தை விஞ்ஞானிகளுக்கும் பெரியவர்கள், தாய் தந்தையர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் தீனதயாளன். நான் ஸ்விங்ஸ்டட்டர் என்ற நிறுவனத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கிறேன். ஸ்விங்ஸ்டட்டர் என்ற நிறுவனம் ஜெர்மன் பன்னாட்டு நிறுவனம். சென்னையில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் ஸ்விங்ஸ்டட்டர் நிறுவனத்திற்கு 4 தொழிற்சாலைகள் உள்ளது. இதுதான் இந்தியாவின் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்விங்ஸ்டட்டர் நிறுவனம் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸில் ஒன்று நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ரோடில் ஒரு ட்ரக், சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு போகிற ட்ரக் பார்த்துருப்பீங்க. அந்த கான்கிரீட் கொண்டு போகிற ட்ரக்கில் பெரிய இயந்திரம் சுற்றிட்டே போவோம். அதுக்குள்ளே கான்கிரீட் இருக்கும். அந்த ஹியூஜ் மிஷினரி சென்னையில் நாங்கள் தயாரிக்கிறோம். சென்னையிலேருந்து இந்தியா முழுக்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த நிறுவனத்தின் சார்பாக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ஒரு பேப்பர், அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் அண்ட் கிளைமேட் தலைப்பில் கடந்த 2 நாட்களாக ஸோ நீங்கள்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி அது சம்பந்தமாக உங்களோட கருத்து தெரிவிச்சிருக்கீங்கன்றதை கேள்விப்பட்டேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மிகுந்த ஆர்வத்தோடு பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. திரு சக்திவேல் அவர்கள் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இது சென்னை மாவட்டத்துக்கான தேர்வு. உங்களோட பேப்பர்ஸில் சிறந்த தலைப்புகளுக்கு பரிசளிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள்லாம் அடுத்த ஸ்டேஜாக டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் கம்பீட் பண்ண போகிறீங்க. அது மாதிரி ஒரு மாவட்டத்திலேருந்தும் தேர்ச்சி பெற்றவர்கள் ஸ்டேட் லெவலில் பங்கேற்பாங்க. அதிலிருந்து நேஷ்னல் லெவலில் பங்கேற்க போகிறீங்க அப்படின்ற தெரிவித்தார். ஸோ எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நேஷ்னல் லெவலில் ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். அதுதான் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக சொல்லக்கூடிய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். முதல் பரிசு ஆல் இந்தியா லெவலில் ஸோ இந்த அமைப்பிலேருந்து இருக்கணும். அதுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும்
அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். யாராவது போட்டியில் வெற்றி பெறவில்லை என்னால் வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் எந்த ஒரு போட்டியானாலும் சரி. சற்று முன் சார் பேசினார். அவர் சொன்னார் வேர்ல்டு சாம்பியன் ஆனந்த் வெற்றி பெற போறாரா, கால்சன் வெற்றி பெற போறாரான்னு. ஸோ வெற்றி பெறுவது ஒருத்தர் தான். அது மாதிரி அந்த வெற்றி இந்த அமைப்பிலிருந்து சென்னை மாவட்டத்திலிருந்து ஆல் இண்டியா லெவலில் வரணும். அட் த சேம் டைம் தோல்வி அடைஞ்சா வருத்தப்படாதீங்க. ஏன்னா வின்னர்ஸ் அடுத்த லெவல் போறதுக்கு தே கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த லெவல் போவாங்க படிப்படியாக. தோல்வி அடைஞ்சவர்கள் என்ன கிடைக்கும்னா தே கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அதிக அளவில் லூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சார் இவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வின்னர்ஸ்க்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க அடுத்த லெவல் போவாங்க. அடுத்த லெவல் எப்படி முன்னேறணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் அவங்கள என்ன தவறு செஞ்சாங்க, அந்த தவறுலேருந்து எப்போ என்ன கற்றுக்கினாங்க, அதை எப்படி திருத்தி வடிவமைக்கணுன்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அடுத்த லெவல் பற்றி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதனால வின்னர்ஸ் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற லூசர்ஸ் தே கெயின் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தோல்வி அடைஞ்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்து அடுத்த ஆண்டு நீங்கள் கலந்துக்கொண்டு நீங்கள் அதே மாதிரி வின்னர்ஸ் ஆகணும். இதுதான் என்னோட சார்பாகவும் என்னோட ஆர்கனைசேஷன் நிறுவனத்தின் சார்பாகவும் நான் தெரிவிக்க வேண்டிய கருத்து. ஸோ இதுக்கு வாய்ப்பளித்ததுக்காக தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. தினதயாளன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் QED மதிப்புக்குரிய ஐமாவதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்களை வாழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். Good evening. I thank first NCSE, its organizers, the leaders on the dais, and parents, teachers, and students for providing this wonderful opportunity of a 2-day event, for getting all the science enthusiastic kids under one umbrella, for launching kids on a Quest Explore Discover journey. Quest asking questions of how weather and climate can affect us in our daily lives, in our community, exploring the different possibilities as realities in life and coming across discoveries in their own manner. I know all of you are interested in learning about the results. Am I selected? Am I picked? Am I going to the state level? So I'm not going to put too much talk, but I would like to congratulate the winners, success to all their endeavors, and most of all, don't give up. Always be on a quest journey. Thank you. ஐமாவதி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த 2 நாளும் மகிழ்ச்சியா இருந்தீங்களா? மகிழ்ச்சியா இருந்தவங்கலாம் கை தூக்குங்க. சந்தோஷமா இல்லாதவங்களும் இருக்காங்க போல இருக்கு. சரி, இந்த NCSE இந்த ப்ராஜெக்ட்ல கைப்பற்றுங்க. ப்ராஜெக்ட்ல நான் சேர்ந்ததால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்றவங்கலாம் கை தூக்குங்க. உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு பாராட்டு தெரிவிச்சிடலாம். இப்ப உங்களுக்கான ஒரு வாய்ப்பா கொடுக்கிறோம். பங்கேற்ற நீங்க 1 நிமிஷம் அல்ல 2 நிமிஷம் தான் பேசலாம். உங்களுடைய அனுபவத்தை இங்க சொல்லலாம். பங்கேற்ற மாணவர்கள் சொல்லலாம். 2 நிமிஷம் தான் டைம். வரலாம், வாங்க. எவ்வளவு பேசலாம், இங்க கூட பேசலாம். வரட்டும் வாங்க, குடிக்க வாங்க, மேல வாங்க. பேசுறவங்க குயிக்கா வாங்க. அங்கே பேசுவோம். ரெடியா நீங்க?
ஹலோ ஹலோ ஐயோ அவ்வளோதான் ஸ்டாப். இல்லை ஒரே வகுப்பு வேண்டாம், நீங்கள் ஒரே வகுப்பு பேசுங்க. இல்லை அவங்க எல்லாம் ஒரே ஸ்கூல் தான், யாரும் ஒருத்தர் பேசுங்க. நாங்கள் ரொம்ப பொட்டானிக்கல் கார்டன் எடுத்தோம். நாங்கள் அதில் பால்கனி கார்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருந்தோம். அதுக்காக நிறைய பிளான்ஸ் எல்லாத்தையும் வளர்த்தோம். ஆனால் சில பிளான்ஸ் எல்லாம் செத்து போச்சு. அது நாங்கள் வளர்த்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கு எப்படிப்பட்ட வாட்டர் ஊற்றணும், என்னென்ன போடணும், எந்த உரம்லாம் போடணும், அதுக்காக நர்சரி போனதுக்காக அதை நிறையா கற்றுண்டோம். அதுவும் இல்லாமல் அந்த வேர்மி கம்போஸ்ட் கொக்கோபீட் அப்படின்றது இப்போ தான் நாங்கள் புதுசாக கற்றுண்டோம். அந்த கொக்கோபீட் அப்படின்றது அதோட யூசஸ் எல்லாமே அதை பற்றி கற்றுண்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நர்சரி போகும்போது அப்போ தான் சொன்னாங்க அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அந்த சீட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், அதோட டைப்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. அங்கே போனதில் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ப்ளஸ் எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பால்கனி கார்டன் நாங்கள் எடுத்ததுனால என்விரான்மெண்ட்டையும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த பால்கனி கார்டன் எடுத்தோம். தேங்க்யூ. நான் சொல்கிறேன், ஒரே ஸ்கூல்ல இருந்து வேண்டாம், அவங்களுடைய அனுபவங்கள் தான் அவங்க தவிர்த்து சொல்லிட்டாங்க. வேற ஆண்களில் ஒருத்தர் வாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து யாராவது ஒருத்தர் வாங்க. நான் என் பேர் ஆர் குமார், 9th படிக்கிறேன். சிஹெச்எஸ் திருவள்ளுவபுரத்தில் வந்தேன். இங்கே நாங்கள் 2 நாள் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2 நாள் டைம் போகிறதே தெரில. நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணோம். அப்புறம் அதிகமாக கேள்வியெல்லாம் கேட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு சார் சைன் போட்டுலாம் கொடுத்தாரு ஒரு பேப்பரில், க்ரீட்டிங் கார்டு மாதிரி. இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ. I am Mesar Akash, studying in 9th standard. I am coming from Nehru High School, Valacheri check post. Recently there are many changes in weather and climate. Because of greenhouse gases, it affects which produce acid rain. So soil getting more polluted. Because of soil pollution, our cultivation facing many problems. I collected 4 different types of soils in different areas in our Nehru High School surrounding. Valacheri, Sailapet, Madipakam and organic soil. All seeds are protected, but Madipakam has no germination. In the soil test, Madipakam has high level acid content, so the germination happen. We can add biodegradable waste. It can be suitable for cultivation. Usually, chili seeds are only grown on alkaline soil. Madipakam is an acidic soil, so no germination happen. Thank you. கடைசியாக ஒரு மாணவர் மட்டும் நம்ம பேச அனுமதிக்கிறோம். ஏன்னா நேரம் கருதி எல்லாரையும் அனுமதிக்க முடியல. அடுத்து கைட் டீச்சராக வந்திருக்கவங்க ஒரு 2-3 பேர் பேசலாம். தயாராய்ப்பில் இருங்க, நீங்கள் பேசுங்க. Good evening to one and all present here. I am Nishita, representing SBOE School and Junior College. I am here not only to state my opinion, but also of my team members, my guide teacher, and each of our parents. When they first gave us the topic climate, we were not able to think of anything else than the rains. But once after a lot of research took place for this topic, we got many ideas about climate. And we have also done our research well and have presented it well. I'm happy for being given this opportunity because only through this NCSC, I got an opportunity to create awareness in Mogappair and also in Kolattur. So I appreciate all the organizers of NCSC, and I also suggest them to take topics exactly like climate, which needs awareness to be created. Thank you.
கருத்து தெரிவித்த மாணவர்களுக்காக ஒரு கைத்தட்டல் பாராட்டு. நான் வந்து இங்கே கைட் டீச்சராக வந்திருக்கேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறது. ஆனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மீட் பண்ணோம். அதனால் நிறைய வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் இன்வால்மெண்ட்டாக வந்து டீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டோம். தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து இனியும் வந்து வருஷம் வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நான் இருக்கேன். இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது இது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லாரும் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஏக்கத்தோடு இருக்கீங்க. அதுக்கு வந்து முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். அதுதான், அதாவது இளம் வயதிலேயே உங்களை ஒரு விஞ்ஞானிகளாக கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றதோடு நிறுத்தாம இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் பின்தங்கி இருந்தாலும் உங்களோட சிந்தனையால நீங்க மாறுபட்டு ஒரு பெரிய பொசிஷன் வர்ற அளவுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல ஒரு தமிழ்நாடு இயக்கத்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சயின்டிபிக் தாட்ஸை எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல யூட்டிலைஸ் பண்ணா நம்மளோட லைஃப் எவ்வளவுக்குள்ள நல்லா இருக்கும். அது மாத்திரம் மட்டும் இல்லாம அறிவியல் வல்லுநர்களோட ஒரு கலந்தாய்வு, உங்களுக்கு மேஜிக் ஷோ, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அவங்களுக்காகவும் இங்க அதாவது தன்னுடைய சாப்பாடு தன்னோட தூக்கம் அப்படின்னு கூட யோசிக்காம உங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இதுல வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் அறிவியலோட வாழ்க்கையோட வாழ்ந்து தன்னோட அனுபவத்தின் மூலமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். ஆசிரியர் சார்பாக இறுதியாக ஒருத்தர் பேசுறாங்க. இவங்க பேசின பிறகு ஒரு நிமிஷம் டீச்சர் ஒரு நிமிஷம். இவங்க பேசின பிறகு எவாலுவேட்டர் உங்களுடைய ப்ராஜெக்டை எவாலுவேட் பண்ண எவாலுவேட்டர்ஸ் வந்திருக்காங்களா? அவங்க சார்பா 2 பேர் பேசலாம். அவங்க தயவுசெய்து முன்ன வந்துருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவங்க கடைசி ஆசிரியர் தனியா கடைசியா வச்சுக்கலாம். A very good evening to one and all here. I am Mrs. Hemlata Venkateshan from SBI Model Matriculation Higher Secondary School, Mogapur. I would like to first thank for the opportunity given by the National Science Children's Congress for giving us this wonderful opportunity for creating an awareness about scientific temper, and it was a very memorable and enjoyable experience. Each day we had learned something new, and I would like to thank each and every child who has participated over here and who has made this occasion a very memorable one. I know you have sacrificed a lot. I would also like to thank all the teachers and the students who have participated and come here. Thank you very much. மாணவர்களைப் போலவே தைரியமாக வந்து பேசின ஆசிரியர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்க குவைட் அறிவியல் மையத்துல ஆசிரியராக பணிபுரிகிறோம். எங்களுக்கு இந்த ஒரு சிறந்த ஒரு நல்ல வாய்ப்பை எங்கள் நிறுவனம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முதல்ல எங்களுடைய நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய சார்பில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்திருந்தா கூட எண்ணற்ற இருக்கக்கூடிய ஒரு 3 குழந்தைகளை நான் தேர்வு செய்திருக்கேன். அந்த குழந்தைகள் வந்து அவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வீட்டு வேலையும் கூலி வேலையும் செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த அறிவியல் மையத்தின் மூலமாக ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எங்கள் அறிவியல் மையத்திற்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா சத்தியமா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதனாலே எங்க அறிவியல் மையத்திற்கு கொண்ட அறிவியல் மையத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இறுதியா ஒரு டீச்சர்
அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். நான் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியுடைய ஆசிரியை, அறிவியல் ஆசிரியர். நான் வந்து இந்த கொடி நிறுவனம் நடத்தின குயிஸ் ப்ரோக்ராமில் கல்கட்டா போயிட்டு வந்தோம். நானும் எங்கள் ஸ்கூல் வெற்றி பெற்று 98 ஸ்கூல் நடுநிலைப்பள்ளிகளில், சென்னையில் இருக்கிற மாநகராட்சி நடுநிலைப்பள்ளிகளில் எங்கள் ஸ்கூல் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சு நாங்கள் கல்கட்டா போயிட்டு வந்தோம். சயின்ஸுன்னா முதல்ல மாணவர்கள் வந்து அவ்வளோவா ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த கொடி நிறுவனம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து, அதாவது தானாகவே செய்து மாணவர்கள் படிக்கிறது, அதுக்கப்புறம் செயல் வழி கற்றல், அது வந்து அதுக்கு பிறகு சயின்ஸ் ஓவராக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எப்போ தான் மாணவர்கள் சயின்ஸ் எப்போ இப்போ கூட பாருங்க, மாணவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் பத்தாது மேடம், நாங்கள் நிறைய பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல்லே 10 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த போட்டியில். ஆனால் ஆர்வத்தையும் அறிவு, அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டால், அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இன்னும் நல்லா செய்யலாம், இன்னும் எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு செயல்படக்கூடிய NCSE, நான் கூட ஒரு உறுப்பினர் ஆகியிருக்கேன். ஏன்னா நானும் சயின்ஸ் எடுத்து படித்தாலும் சயின்ஸை எனக்கு முதல்ல ஆர்வம் இருந்தாலும் நான் மாணவனை கொண்டுட்டு போக முடியும். அதனால் நான் சயின்ஸு தான் வந்து உயிர் மூச்சாக எடுத்து இந்த பாடத்தை நான் எடுத்துன்னு இருக்கிறேன். சாட்டர்டே சண்டே இருந்தாலும் பரவாயில்ல, மாணவர்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வழிகாட்டியாக இருந்து இன்னும் இப்போ நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வருங்காலத்துலேயும் சயின்ஸில் ஏதோ ஒரு லட்சியத்தை அடையும் நம்பிக்கை விடுன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்களுக்கு வந்து இந்த காட்டி கொடுத்தது வந்து இப்படி NCSE ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை எங்களுக்கு அறிமுகப்படுது கொடி நிறுவனம் தான். சென்னை மாநகராட்சி பள்ளிகள் மூலயமாக எல்லாமே வந்து நாங்கள் இங்கே கலந்துக்கிறோம்னாக்கா அதுக்கு எல்லாமே காரணம் கொடி நிறுவனத்தாருடைய ஷியாமலா மேடம் சொன்னாங்க, எல்லாமே வந்து நீங்கள் செய்யுங்க, கார்பரேஷன் நிறைய பங்கெடுத்துன்னு தான் நான் முழு முயற்சியாக ஈடுபட்டிருக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த கொடி நிறுவனத்தாருக்கும் NCSE இவங்க சயின்ஸ் சில்ட்ரன் தேசிய குழந்தைகள் அறிவியல் ஆய்வு மையத்துக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். உண்மையில நம்ம மகிழ்ச்சியான விஷயம், கார்பரேஷன் பள்ளியிலிருந்து வந்து கலந்து கொண்ட மாணவர்கள் தான். ஏன்னா அரசு பள்ளினா இது மாதிரி உற்சாகப்படுத்த மாட்டாங்கன்ற ஒரு கணிப்பிலிருந்து தாண்டி வந்து கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை தெரிவித்த ஆசிரியர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளணும். இப்பொழுது 2 எவாலுவேட்டர்ஸ் மட்டும் கருத்துக்களை சொல்வதற்கு நாம் காத்திருக்கின்றோம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. நான் வந்து கொடி நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இங்கே வந்து எவாலுவேட்டரா ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்ததே நான் தான். எங்களோட நிறுவனத்திலேருந்து எங்களை எவாலுவேட்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணதில், இந்த NCSE இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பயங்கரமான சந்தோஷம். இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரோட ஆர்வம் வந்து நிறைய இருந்துச்சு. அவங்களோட அறிவுத்திறனை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சுது. அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல அழகழகாக பதில் சொன்னாங்க. நாங்கள் கேட்ட கேள்விகள் மட்டும் இல்லாமல் மாணவர்களும் அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. எல்லா மாணவர்களுமே, இதில் கலந்துக்கிட்ட எல்லா மாணவர்களுமே அவங்களோட ஆர்வத்தை நல்லா வெளிப்படுத்தினாங்க. நல்லா சார்ட்ஸ் மூலம்லாம் சார்ட்ஸு, அப்புறம் அவங்கள வந்து இந்த பென் டிரைவ்லாம் கூட கொண்டு வந்து அது மூலமாகவும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மாடல்ஸ்லாம் கூட கொண்டு வந்து காமிச்சு நல்லா அவங்களோட அறிவுத்திறனை இதை நல்லா மேம்படுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இதை எவாலுவேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு வாய்ப்பளித்த NCSEக்கும் கொடி நிறுவனத்துக்கும் மிக மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். NCSE இந்த இதில் எவாலுவேட்டராக என்னை அறிமுகப்படுத்திய செந்தமிழ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த தமிழ்நாடு சயின்ஸ் ஃபார்ம் அவர்களுக்கும் நன்றி, ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும். எங்கள் ரூமில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ இங்கே வந்திருக்காங்க எல்லாருமே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி சப்மிட் பண்ணுறாங்கன்றதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்கள் யாரும் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்றதே பெரிய விஷயம். அதில் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துக்கு 2 நாள் வந்து 2 நாளுமே முழுமையாக அவங்களுடைய நேரத்தை செலவழித்து அவங்களுக்காக காத்திருந்து எல்லாத்தையும் செய்கிறீங்க. அவங்க இதே போல் அவங்க ப்ராஜெக்ட் 1.5 மாதம் 3 மாதம் ப்ராஜெக்ட் செய்திருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய தைரியத்தை, மன உறுதியை எல்லாத்தையும் பாராட்டக்கூடியது. வெற்றி தோல்வின்னு நிறைய பேர் சொன்னாங்க, வல்லுநர்கள்லாம் பேசினாங்க. வெற்றி தோல்வின்றது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போது தோல்வி ஏற்படலாம். எப்படி நம்ம குழந்தையா இருக்கும் போது உடனே எழுந்து நடந்துறதில்ல, அடிபட்டு இது பண்ணி தான் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ இது உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம்,
அதனால இதில் தோல்வி ஏற்பட்டாலும் விடாமுயற்சியோட வெற்றியான ஒரு ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம சூழ்நிலையில் இருக்கிற எல்லாமே வந்து அன்றாட இதுவுமே வந்து அறிவியல் தான். அதை வந்து தமிழ்நாடு அறிவியல் கழகம் மூலயமா வந்து அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அவங்களுக்கு மிகுந்த பாராட்டுகளை தெரிவிக்கணும். நீங்கள் யாரும் வந்து நிறைய பேர் நாங்கள் கேள்வி கேட்கும் போது ஒவ்வொரு ப்ராஜெக்டோட இதுலேயும் வந்து கன்க்ளூஷன் சொல்லும் போது ரெக்கமெண்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் அது எல்லாமே சொல்லும் போது சொன்னாங்க இதை வந்து மேற்கொண்டு முன்னேற்றி எடுத்துகிட்டு போக வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்னு ஒருத்தர் தலைமையில நம்ம அதை திணிக்காம நம்ம அதை முன்னெடுத்து சென்று நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாத்து அதுக்கான நடவடிக்கை எடுத்தாலே அதை பார்த்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. நம்ம NCSE வந்து வந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோம் தான். இப்போ அதை வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக்கன் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் எல்லாமே வழங்குறாங்கன்றது போது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் நீங்கள் எடுத்திருந்தாலும் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டு யுவர் என்விரான்மெண்ட் வெதர் அண்ட் கிளைமேட் இம்பாக்ட்ஸ் எடுத்திருந்தாலும் அதை நீங்கள் முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் சுற்றுச்சூழலை நீங்கள் முதல்ல சரியாக இருந்து மற்றவர்களையும் உங்கள் நண்பர்கள் தோழர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கும் அதை வந்து எடுத்து சொல்லணும். இதோடு இங்கே நிறுத்திடாமல் தொடர்ந்து உங்களோட பணிகளை தொடரணும்னு வாழ்த்தி நன்றிக்கு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே. ஒரு 1500 மாணவர்கள் பங்கேற்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரங்கையும் ஒரு விசாலமான நெஞ்சியும் கொண்ட ஒரு நிறுவனம் எதுன்னு தேடின போது நமக்கு மனமு வந்து இந்த பள்ளி வளாகத்தை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு அளித்தது SBOA நிறுவனம். அவளுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அந்த நிறுவனத்தினுடைய தாளாளர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் வர இயலாத நிலையில் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் SBOA மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய கரஸ்பாண்டண்டாக இருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக அவர்களை இங்கே வாழ்த்து அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு கூடியிருக்கும் 1200க்கும் மேற்பட்ட இளம் விஞ்ஞானிகளே, அவர்களை வழிகாட்ட வந்திருக்கும் 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களே, மேடையில் கூடியிருக்கும் தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கம். ஒரு 2 நிமிஷம் பேசாம வந்தீங்கன்னா சீக்கிரமா பேசி முடிச்சிருவேன். இந்த பள்ளியில் SBOA ஸ்கூல்ல மட்டும் 10,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க SBOA மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 5500 குழந்தைகள் படிக்கிறாங்க. நான் அந்த பள்ளியோட கரஸ்பாண்டன்ட். இந்த இடத்த வந்து சயின்ஸ் ஃபாரம் ஏன் உங்களுக்காக கொடுத்தது அப்படின்னா, நீங்க எல்லாரும் யாரை போல வர விரும்புகிறீர்களோ அந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான் இதை முதலாக இந்த ஹாலில் அவர்தான் ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். அப்பேற்பட்ட இடத்தில் இந்த இளம் விஞ்ஞானிகளாக நீங்கள் 2 நாட்களாக இன்று கலந்து கொண்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தில் உங்களது ப்ராஜெக்டாக சபிக்கும் பொழுது மிகவும் எனக்கு பெருமையாக உள்ளது. நான் ஒரு MSc பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். உங்களில் எத்தனை பேர் இன்னும் நன்றாக படித்து அடுத்தது நமது ஸ்டேட் ஃபாரம் புதுக்கோட்டையில் நடக்கிறதுக்கு உங்களது பேப்பர்கள் எத்தனை பேர் தயாராகி பரிசீலிக்கு அது கலந்து கொண்டு தேசிய அளவிலும் கலந்து கொண்டு நமது தமிழ்நாட்டிற்கு சிறப்பு சேர்க்கும் உங்கள் அனைவரையும் நான் இந்த முறை வாழ்த்துகிறேன். இவ்வளவு மாணவர்கள் இவ்வளவு ஆர்வமாக, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் விவசாயம் மற்றும் கிளைமேட், டெம்பரேச்சர், வெதர் இவைகளை தெரிந்து கொள்ளும் பொருட்டு எமது பள்ளியில் கடந்த வாரம் ஒரு சயின்ஸ் ஃபாரம் எக்ஸிபிஷன் நடந்தது. தெரிந்திருந்தால் உங்கள் அனைவரையுமே கூப்பிட்டிருப்பேன். அதில் ஏறக்குறைய கார்ப்பரேஷன் ஸ்கூல் மட்டுமின்றி மட்டுமல்ல சென்னையில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களும் ஏறக்குறைய 10,000 மாணவர்களுக்கு மேல் அந்த எக்ஸிபிஷனில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றார்கள். பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள்.
உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு விஞ்ஞான சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு நமது மாணவர்கள், அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கும் என்பதற்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டதுதான் ஒரு சிறந்த சான்று. இது மிகவும் பெருமையாக உள்ளது. நமது நாடு சரியான முறையில் போகவில்லை என்று ஒரு சில பேர் சொல்லும் பொழுது, உங்களை போன்ற இளம் விஞ்ஞானிகள் இவர்கள் ஆர்வமுடன் இருப்பது நாடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இதற்கு சாட்சி. உங்கள் அனைவரையும் இந்த சயின்ஸ் வாரத்தில் பிரசிடென்டாக இருந்த இந்த பள்ளியின் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் திரு தாமஸ் பிராங்கோ ராஜேந்திரேவ் அவர்கள் உங்களுக்காக இப்பள்ளியை மட்டுமல்ல, என்ன உதவிகள் கேட்டாலும் தனிப்பட்ட முறைகள் எப்படி இருந்தாலும் எமது SBI சார்பாக உங்களுக்கு செய்வதற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். எந்த ஒரு மாணவனாவது தனது தனிப்பட்ட முயற்சிக்கு ஏதாவது ஒத்துழைப்பு தேவைப்பட்டால் எங்களை தாராளமாக அணுகலாம். மீண்டும் ஒரு உங்களை வாழ்த்தி, நீங்கள் தேசிய அளவில் சிறந்த சாதனைகள் செய்து இளம் விஞ்ஞானிகளாக இங்கே விளங்குபவர்களுக்கும் உங்களை பாராட்டும் ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்துமாறு உங்களே நீங்கள் பாராட்டிக் கொண்டு வந்திருக்கும் 1200 மாணவர்களை நீங்கள் அனைவரும் எழுது என்று நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். அதுதான் மிக சிறந்த முயற்சியாக இருக்கும். அது நானும் உங்களோட கலந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உட்காருங்க. எல்லாரும் அமைதியா உட்கார மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க கேட்கறீங்களா இல்லையான்றதுக்காக டெஸ்ட் பண்ணாரு. உட்காருங்க. வாழ்த்து தெரிவித்த ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம். தயவுசெய்து அமைதியா இருந்தீங்கன்னா தான். இப்பொழுது நினைவு பரிசு கொடுக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து பரிசளிப்பு தான். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்பொழுது நினைவு பரிசு. உதயன், நினைவு பரிசு முதல்ல இவங்க 2 பேர் கொடுத்துருங்க. இவங்க 2 பேர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக இந்த NCEC சென்னை மாவட்ட நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக பல்வேறு அமைப்புகள், பல்வேறு நண்பர்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க பிரதிநிதியாக சிலர் இங்கே மேடையில் இருக்காங்க. தமிழ்நாடு அறிவியலுடைய மாவட்டத்தில் இளங்கோவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு வைக்கின்றோம். இளங்கோவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு. தயவுசெய்து சென்னை மாவட்ட தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை பேரும் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கின்றோம். உங்க எல்லாரையும் மாணவர்கள் பார்க்கணுமா வேண்டாமா? வாங்க. சென்னை மாவட்ட தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை பேரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பரிசளிப்பு நடக்க இருக்கிறதால உங்க முன்னிலையில் தான் நடக்கணும். அதனால எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கிறோம். உட்காருங்க, மேடையில் உட்காருங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாவட்ட செயலாளர் சக்திவேல், NCSC-னுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய ஜெகதீசன், மாவட்ட தலைவர், இன்னொருடைய மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை பேரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய சீட்டு காலி இருக்கு. நினைவு பரிசு எங்களுடைய அடையாளத்தில் அன்பின் அடையாளமாக நினைவு பரிசு வாங்குறோம். நினைவு பரிசு இன்னும் நிறைய பேருக்கு வர வேண்டியிருக்கு. கொஞ்சம் பேர் இங்கே வர முடியாதனால ஒட்டுமொத்தமாக எல்லாம் கொடுக்க முடியல. இந்த SBI பள்ளியில் 2 நாட்கள் இரவு பகலாக நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலே அனுமதி வாங்கினோம். அதில் பல்வேறு விஷயங்களை இந்த பள்ளியுடைய தாளாளர் கரஸ்பாண்டன்ட் தாமஸ் பிராங்கோ பள்ளி முதல்வர் செல்வாணி மேடத்தில் எல்லாருமே உதவி செஞ்சாங்க. அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல. அவர்கள் சார்பாக இங்குள்ள பொறுப்பாளர்கள் இப்பொழுது நினைவு பரிசு பெற்றுக் கொள்வார்கள்.
எங்களோடு இரவு கூட அழைத்தால் கூட உடனடியாக வந்து உதவி செய்யக்கூடிய இந்த பள்ளியினுடைய எஸ்பிஐ ஜூனியர் காலேஜுடைய உதவி தலைமை ஆசிரியர் மனோகரன் அவர்களுக்கு நாங்கள் நினைவு பரிசு அழைக்கின்றோம். மனோகரன் அவர்களுக்கு மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோ அவர்கள் நினைவு பரிசு வழங்கும். உங்களின் பலத்த கரவொலியோடு உதவி தலைமை ஆசிரியர் ஏஎச்எம் மனோகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பள்ளியுடைய ஏஎச்எம் வேரியா சாம்சன் அவர்களுக்கும் நாம் ஒரு நினைவு பரிசு வழங்குகிறோம். மாவட்ட துணை செயலாளர் கமல்காந்த் அவர்கள் வாங்குவார். அடுத்து ஒரு 50க்கும் மேற்பட்ட என்சிசி தொண்டர்கள் எங்களுக்காக உதவி செய்தார்கள். அந்த அனைத்து என்சிசி தொண்டர்களும் என்சிசி ஆஃபீஸர் ராஜேஷன் தலைமையில் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். என்சிசி தொண்டர்கள் தேனி போல எறும்பு போல சுழன்று பணியாற்றினார்கள். அனைவரையும் என்சிசி ஆஃபீஸர் ராஜேஷன் தலைமையில் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கனவோடு என்சிசி ஆஃபீஸர் ராஜசேகரன் மற்றும் என்சிசி குழுவினர் 50 பேர் இந்த விழாவை நடத்துவதற்கு மிகச் சிறப்பாக பணியாற்றினாங்க. அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட என்சிசி மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் ஷியாமலா அவர்கள் நினைவு பேசுவாங்க. நம்முடைய பலத்த கனவோடு இந்த என்சிசி மாணவர்கள் தான் எல்லா பிரசன்டேஷன் ரூம்லாம் வந்து தயார் பண்ணவங்க. 2 நாட்களும் முழுமையாக பங்கேற்றவர்கள். இங்கே ஸ்விங் சென்டர் நிறுவனத்தினுடைய சீனியர் மேனேஜர் தீனதயாளன் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குவதற்காக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரேமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சயின்ஸ் கிளப்பினுடைய சேர்மன் ஹைமாவதி மேடம் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் பேச ரவிக்குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். இந்த எஸ்பிஐ பள்ளி நிறுவனங்கள் தான் இந்த நிகழ்ச்சி நடத்த ரொம்ப முக்கிய பங்கு வகித்தாங்க. அந்த அடிப்படையில் எஸ்பிஐ மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா நினைவு பேசுவாங்க. பெரியசாமி அவர்கள் மேடைக்கு அன்போடு ஆகிறோம். தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த கல்வியாளர் பிரின்ஸ் கலிபாபு அவர்களுக்கு தமிழ்நாடுடைய திருவள்ளூர் கிளை தலைவர் பெரியசாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். பிரின்ஸ் கலிபாபு அவர்களுக்கு திருவள்ளூர் கிளை தலைவர் பெரியசாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். தமிழ்நாடுடைய மாநில நிர்வாகி தன்னுடைய குடும்பம் முழுவதும் அவருடைய
மகன், மருமகள், பேர குழந்தைகள், மனைவி உட்பட இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. மாநில துணைத் தலைவர் எங்களெல்லாம் வழிகாட்டி செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். உங்களுடைய பலத்த கரவொலியோடு ஒரு குடும்பமே அறிவியல் இயக்கத்தில் செயல்படுவதற்கு முன்னுதாரணம் எங்கள் செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் பலத்த கரவொலியோடு. இந்த 2 நாள் நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் நேரடி இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாநில செயற்குழு உறுப்பினர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிந்தன் அவர்களுக்கு உங்களுக்கு தான் உலகம் முழுவதும் தெரிய வச்சாரு. வெளிநாடுகள்லாம் வந்து பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்க மாநில துணைத் தலைவர் செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் அனுப்ப வைக்கணும். உங்களுடைய பலத்த கவலையோடு குட் ஈவினிங். 2 நாள் இவ்வளோ பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு திருவிழா மாதிரி இதை வந்து ப்ராப்பரா நடத்துறதுக்கு உதவி பண்ண எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் வந்துட்டு தேங்க்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட எஃபர்ட் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் தான் அதை கோஆர்டினேட் பண்ணேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த நேம் ஆஃப் அப்ரிசியேஷன் அதாவது தனித்தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்தெல்லாம் வாலண்டியரிங்க்கு வந்திருந்தாங்க. அதுல திருவொற்றியூர்ல இருந்து மேக்ஸிமா எஜுகேஷன் சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க. Anybody from Maxima? Okay, fine. We still recognize your effort. Thank you. Next வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸாவே வந்து நாங்க வாலண்டியரிங்க்கு வந்திருந்தாங்க. அவங்களை கூப்பிடுறோம். மிஸ்டர் கோபிநாத், கோபி, குணசேகரன், தமிழ் தென்றல், ஓகே சார், அவங்க பேர் மட்டுமாவது படிச்சுருக்கேன். ஓகே, ஆனந்தி அண்ட் நந்தினி. ஜீனத் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் யார்கிட்ட? இது ஜீனத்ல இருந்து நவபாரத் கிடையாது. யாருமே இல்லையா? சரி, அப்ப விட்டுருங்க, அடுத்தது சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்க முதல்ல. Not the least, Navbharat Matriculation School volunteers, thank you so much for your support. இது வந்துட்டு யாருமே இல்ல, யார்கிட்ட கொடுக்கலாம்? இது யார்கிட்ட கொடுக்கலாம்? ஓகே, thank you so much. வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இப்போ ஸ்டேட்டுக்கு எத்தனை பேர் போக போறீங்கன்னு சொல்லிடலாமா? எத்தனை டீம் அனுப்பலாம்? யாரும் போக மாட்டீங்களா? ஒன்றும்
கேட்க மாட்டேது.